ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வாயில சும்மா எச்சி ஊறுற மாதிரி ஒரு டிஷ்ஷு தாங்க பார்க்க போகிறோம். முட்டை வச்சு. முட்டைனா யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். இது சப்பாத்தி, தோசை, ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். ஒரு அல்டிமேட்டான முட்டை மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இதை நல்லா டோஸ்ட் பண்ணிடுங்க. அது கூட கொஞ்சமாக தக்காளியை நல்லா ஸ்குவீஷ் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட லைட்டாக உப்பு, லைட்டாக மிளகாத்தூள், லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்க சால்னாவை இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் மெயினாக டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சால்னா தான். ஸோ கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணி அது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா எல்லா சைடும் மசாலா வர மாதிரி அதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டினா அவ்வளோதான், நம்ம முட்டை மாஸ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.